வணக்கம் ரவி. அதாவது சென்னை தாம்பரம் துரைசாமி தெருவில் பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தினமும் தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு பகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பாஸ்போர்ட் சரிபார்ப்பு மற்றும் புதிய பாஸ்போர்ட் வாங்கி சென்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு இணையதள சேவையில் கோளாறு ஏற்பட்டதால் காலை 9 மணி முதலே 9 மணி முதல் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட மக்கள் குவிந்தனர். சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்த பொதுமக்களிடம் அதிகாரிகள் தரப்பு எந்தவித முறையான ஒரு பதிலும் அளிக்காததால் அதற்கான அதே போல இந்த பாஸ்போர்ட் சேவை எதற்காக அது முடங்கியது என்ற ஒரு காரணமும் கூறப்படாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளானனர். மேலும் பாஸ்போர்ட் அலுவலகத்தின் வெளியே காத்திருந்த பொதுமக்கள் திடீரென அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்தியா முழுவதும் முக்கிய நகரங்களில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்தில் சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்த லட்சக்கணக்கான மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த நிலையில் 4 மணி நேரம் பிறகு மீண்டும் இணையதள சேவையானது தற்போது தொடங்கியுள்ளது. மேலும் பாஸ்போர்ட் பதிவு செய்யும் பணிகள் தாமதமாகவே நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் தொடர்ந்து அவதியடைந்து வருகிறார்கள். 9 மணிக்கு வந்தோம். 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு. என் 2 பசங்க லீவ் போட்டு தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆனால் எந்த இது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் பசங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலான்ட்டு. தட்கல்ல அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ரீஷெடியூல் ஆப்ஷனே கிடையாது இதுக்கப்புறம். ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாங்க, ரீஷெடியூல் பண்ணி கொடுத்தாங்கன்னா கூட நாங்கள் நெக்ஸ்ட் டேல கூட வருவோம். எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படியே இருக்காங்க. எதுவும் சர்வர் டவுன் சொல்றாங்க, சர்வர் ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க. அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஷெடியூல் 1 to 1:15 தான். இப்போ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா 9 o'clockல இருந்து இருக்கவங்களே இன்னும் உள்ள போகல. ஸோ அப்போ எங்களுக்குலாம் எவ்வளோ டிலே ஆகும், எதுவுமே சொல்லலை, எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உள்ள இருந்து. நாங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, எதுவுமே கிடையாதுன்னா எங்களுக்கு ரீஷெடியூல் ஆப்ஷனும் கிடையாது. 5,000 பே பண்ணியிருக்கேன், நான் தட்கல்ல அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் அவங்க தான் எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். சென்னையடுத்த தாம்பரத்தில் சர்வர் கோளாறால் பாஸ்போர்ட் சேவை மையம் முடங்கியிருக்கிறது. 4 மணி நேரம் பொதுமக்கள் இதனால் காத்திருந்த அவலம் அரங்கேறியிருக்கிறது. தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த பேட்டியை பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் மனோகரன் வழங்கியதை கேட்டோம்.